நான் அதுக்கு பிறகு 2 தடவை போனேன். ஆக்சுவலாக அவர் வந்து மனோஜ் இறந்தது பிறகு அவர் வந்து அவங்க டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. மலேசியாவுக்கு போயிட்டாங்க. மலேசியா, சிங்கப்பூரம் கரெக்டாக தெரியல. அங்கே போயிட்டார், சார் போயிட்டார். அப்போ நான் வந்து அவங்க மூலம் ஃபோனில் வந்து தொடர்பு, என்ன நான் ஒரு மராத்தி ஃபிலிம் ரீமேக் படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றி நடக்கிற கதை தான் அது. அந்த கதையில் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆன ஒரு பர்சன், அவரை சுத்த கதை நடக்கும். அதுக்கு நான் வந்து ஐயா ஃபிக்ஸ் பண்ணான்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருந்தேன். 10 நாள் தான் எந்திரிச்சு தெம்பா வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் ஒரு ஆர்வமாக இருந்தார். ஆனால் மனோஜ் இழப்புக்கு பிறகு புத்திர சோகம் உலகத்தில் யாராலையுமே தாங்க முடியாது. அப்படி ஒரு சோகத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் திங்க் பண்ணி நினச்சி அவர் ஹெல்த்து வந்து அவர் வந்து டவுன் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. அது வரைக்கும் ஆக்டிவாக தான் இருந்தார். திருமாணிக்கம் தான் அவர் நடித்த கடைசி தமிழ் படம் அப்படின்ற ஒரு துரதிருஷ்டமான பெருமை இருந்தால் கூட ஒரு மலையாள படம் தான் நடித்தார். போய் அவர் தொடரும்னு ஒரு படம், அதுக்காக மெனக்கட்டார், அதுக்காக போய் வேலை செஞ்சார். அப்போலாம் ஆக்டிவாக தான் இருந்தார் பிஃபோர் மனோஜோடைய டெத்துக்கு முன்னாடி. இப்போ மனோஜ் இறக்காமல் இருந்திருந்தால், அந்த துயரம் நடக்காமல் இருந்தால் அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருப்பார், இன்ன வரைக்கும் நடிச்சிட்டு இருப்பார் அப்படின்னு தோணும்.